எப்போது கடமையாகும் என்று கேட்டால், ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் கட்டாயம் தொழ வேண்டும். பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிம் தொழவில்லை என்றால் அவனுடைய நிலை பற்றி நிறைய உலமாக்கள் மத்தியிலே வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. பொதுவாக மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். மறுமையிலே அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கும் போது அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, தொழுகையை பற்றித்தான் அல்லாஹ் முதலில் விசாரிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அல்லாஹு தஆலா தொழுகையை விடக்கூடியவர்கள் சக்கர் என்ற நரகத்தில் நுழைவார்கள் என்பதை 19வது அத்தியாயத்தின் 59வது வசனத்திலும் இன்னும் பல இடங்களிலும் அல்லாஹு தஆலா கூறுவதை நாம் பார்க்கலாம். அப்போ தொழுகையை விடுபவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். அதே போல தொழுகையை விடுபவர்கள் மறுமையிலே காரூன், ஃபிர்அவுன், ஹாமான், உபய் இப்னு ஹலஃப் போன்றவர்களோடு எழுப்பப்படுவார்கள். தொழுகையை விடக்கூடியவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் போது ஃபிர்அவுனோடு எழுப்பப்படுவார்கள், காரூனோடு எழுப்பப்படுவார்கள், ஹாமான், உபய் இப்னு ஹலஃப் போன்றவர்களோடு எழுப்பப்படுவார்கள். இவர்கள் எல்லோருமே குஃப்ரின் தலைவர்கள், இறை நிராகரிப்பின் தலைவர்களாக இருந்தவர்கள் இவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வசியத் தொழுகை என்பதாகத்தான் இருந்தது. கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அந்த நோயோடு இருக்கும் போதெல்லாம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வசியத் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை என்பதாகவே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்திலே இமாமத் செய்வதற்கு முன்னால் வரும்போதுதான் குத்தப்பட்டார்கள். அவர்கள் சுபஹு தொழுகை நிறைவேற்றாமலேயே குத்தப்பட்டார்கள். அவர்களை சஹாபாக்கள் கொண்டு போய் சிகிச்சைகள் செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மயக்கத்தில் இருந்து தெளிவடைகிறார்கள். அப்படி தெளிவடையும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, நீங்கள் இன்னும் தொழவில்லை என்றார்கள், சுபஹு தொழவில்லை என்று. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடம்பில் இருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் சுபஹு தொழுகையை நிறைவேற்றி விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். அப்போ தொழுகையினுடைய முக்கியத்துவம் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். இதிலே இமாம்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரர்களே, சில இமாம்கள் தொழுகையை விடுகிறவன் முர்த்தத்தாகி விடுகிறான் என்று சொன்னார்கள்.